கருப்பசாமி மறுபடி ஈரோடு வச்சுப்பா. ஈரோடு ஒரு 4 பாட்டில் ஊற்றுப்பா. கருப்பசாமி நீ இருக்கிற இடத்துல இருந்து அதே போல் கருப்பசாமி வந்து நீ ஒரு பக்கம் போயிட்டு வந்த இல்லைப்பா உன் ஏரியாவில், அங்கேருந்து நேர் வடகிழக்கு மூலையில் ஒரு 11 கிலோமீட்டர் போ. அதில் வந்து உன் வலது கை பக்கம் இருக்கும் ஒரு வாய்க்காவும் போகும், அதில் தண்ணி இப்போ போயிட்டுருக்கு, அங்கே போ. அதில் என் சகோதரன் அங்கே தான் இருப்பேன், அதனால் நீ போய் பார்த்துட்டு வந்துடலாம். அதனால் 3 நாள் டைம் கொடுக்குறேன், அது வேணால் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. சரியா? ஒரு சிலது அப்படி சொல்லக்கூடாது. நான் சொல்கிறது இதுதான். நேற்றே உங்கள் அண்ணுக்கு வந்து அரையும் குறையுமா காட்டியிருப்பேன், ஆனால் நிதானம் வந்துச்சா இல்லையா? அதுதான் சொன்னேன். கரெக்டாக 11 கிலோமீட்டர் அந்த பக்கம் போகவே தேவையில்லை. சரியா? அது எந்த மூலையில் சொல்லியிருக்கேன்? இந்த மூலையில் இருக்குது. அதனால் உங்கள் கண்ணு முன்னாடியே காட்டிடுறேன், போயிட்டு வந்துடும். சரியா? அதுதான் உன்னோடது குலசாமி வந்துருச்சு. அதனால் உன்னோட இருப்படத்துக்கு நேற்றே வந்தாச்சு. அதனால் இன்னையிலேருந்து விரதமெல்லாம் எதுவும் இல்லை. அதனால் எப்பவும் போல் போய்க்கலாம். அதனால் கருப்பசாமி ஒரு வாரத்துக்குள்ளே நீ அங்கே போயிட்டு வந்துடு. நீ கேட்டதோட கருப்பசாமி தொழிலும் நல்லபடியாக அமைச்சு ஆளுகளுக்கு பிரச்சனை இல்லாமல் உருவாக்கி வருமானத்துக்கும் குறவு இல்லாமல் கருப்பை நான் அமைச்சு கொடுத்துறேன். சரியா? அதை பற்றி கவலைப்பட வேணாம். தொழில் உனக்கு அமைஞ்சாலே ஆட்டோமேட்டிக் கடனை நீ கட்டிடலாம். அதுக்குண்டான வழி நான் அமைச்சு கொடுத்துறேன். அதை நான் பார்த்துக்கிறேன். இந்தா இதை மட்டும் 4 அறுத்து போட்டுரு, எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது சாமின்னு நீ கேட்டதோட உனக்கு உருவாக்கி தந்துடுறோம். கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்காடி பார்த்ததில் கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் திருமணத்துக்காக கேட்க வந்தது யார்? நீ உட்காருப்பா, கூப்பிட்றேன். திருமணத்துக்கு கேட்க வேண்டது குறி 1. அப்படியாப்பா? சரி கருப்பசாமி, உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா திருமணம் நம்ம நினச்சது போல் பையனுக்கு நம்ம தள்ளியே போகுது. அதனால் கருப்பசாமி என் பேரை சொல்லி ஒரு 18 வீடு மடிப்பிச்சு எடுக்கணும். எடுத்து எனக்கு சக்கரை பொங்கல் கொண்டா நீங்கள் வை. நீ எதிர்பார்த்தது போலையே உனக்கு சீக்கிரமாக திருமணத்துக்கும் ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்து, அதே மாதிரி இன்னொரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு, அந்த பிரச்சனைக்கும் உனக்கு சீக்கிரமாக தீர்வு பண்ணி கொடுத்தா போதுமா? கிட்டவா. அதனால் இந்த வருஷத்தில் கட்டாயமாக உன் மகனுக்கு திருமணம் பண்ணிடலாம். சரியா? அதே போல் எந்த இடைஞ்சல் இல்லாமல் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நல்லபடியாக நான் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். வீடு முதல் திருமணம்ப்பா, 2வது தான் வீடு. இப்போ வீடு கட்டுறதுக்கு யோகா அதுவுக்கும் இருக்குது. இப்போ அதை அமைச்சோம்னா திருமணம் மறுபடியும் 1 வருஷம் 8 மாதம் தள்ளி போயிடும். அதனால் முதல் திருமணத்தை பண்ணிடுவோம். 2வது அடுத்த 6 மாதத்தில் நீ வீடு கட்டக்கூடாது யோகா அமைச்சு கொடுத்துறேன். சரியா? இந்தா வர ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு என்ன பண்ணணும்? சனிக்கிழமை அன்னைக்கு சாயந்தரமாக எடுத்துரு. ஞாயிற்றுக்கிழமை காலையில நேரத்தில் வந்து எனக்கு சக்கரை பொங்கல் வச்சிரு, மாலையும் பாட்டிலும் கொண்டுட்டு வா. உனக்கு 4 நேரமும் உனக்கு அப்போ சொல்லிடுறேன். அந்த டைமுக்குள்ளே உனக்கு சீக்கிரம் முடிச்சு கொடுத்தா போதும்ல, சொத்து பிரச்சனையும் தீர்ந்துடும், வாழ்க்கையும் நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். இதை கொண்டுட்டு போய் இருப்படத்தில் வச்சுக்க. இதை எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிட்றணும். கூடே வரம்போ. கருப்பசாமி மறுபடி குண்டடம் போயிடுச்சுப்பா. குண்டடம் கருப்பசாமி, உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தோம்ப்பா. உன் மகனுக்கு திருமணம், அதனால் உடல்நிலையெல்லாம் அவனுக்கு சரி பண்ணி கொடுத்து, அதே மாதிரி திருமணத்துக்கு உண்டான ஏற்பாடு கருப்பை உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். சரியா? அதனால் அது மட்டும்தான் கொஞ்சம் போய்கிட்டே இருக்கு டைம். அதனால் சீக்கிரமாக அவனுக்கு ஒரு அமைச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி உன் மகளுக்கு ஒரு வாரிசு உருவாகணும். அதே மாதிரி இப்போ எப்போ பண்ணுறோம் அப்படின்னா சித்திரைலேருந்து வைகாசி அந்த மாதத்தில் நீ எதிர்பார்த்தது போல் அந்த வாய்ப்பும் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அதை முடித்து நமக்கு வர வேண்டிய பணம் ஒரு பக்கம் வரணும். தேவையில்லாத ஒரு சில வாக்குவாதமெல்லாம் போயிட்டு இருக்குது, அப்படி இல்லையா? அந்த வாக்குவாதத்தை எல்லாம் சரி பண்ணி கொடுத்து வர வேண்டிய பணத்தையும் உனக்கு வரவழைச்சு கொடுத்தா போதுமா? போய் காலில் விட்டுவான். அப்படியாப்பா? சரி. அதே போல் கருப்பசாமி, உனக்கு வர வேண்டியதும் உனக்கு வர வச்சு கொடுத்துறேன். சித்திரை 10ஆம் தேதி ஆகட்டும். சித்திரை 10க்கு மேலே நம்மளோட எதிர்பார்ப்பு போலயே கருப்பசாமி வர வேண்டியதையும் கொஞ்சம் கொஞ்சமாக வசூல் பண்ணி கொடுத்து நோய் நொடி இல்லாமல் வாழ வச்சு உன் மகனையும் மகளையும் கரை சேர்த்தி விட்டுறேன். சரியா? கிட்டவா. இதை கொண்டுட்டு போய் பாங்காக வச்சுக்கணும். இதை கொண்டுட்டு போய் நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடு. எந்த குழப்பம் இல்லாமல் நான் சரி பண்ணி கொடுத்துறேன். எனக்கு சித்திரை 1ஆம் தேதி அன்னைக்கு எனக்கு பாதத்தில் விலகிற மாதிரி எனக்கு ஒரு மாலை கொண்டுட்டு வா. 10ஆம் தேதிக்கு மேலே உனக்கு வசூல் பண்ணி கொடுத்துறேன். மகனையும் நான் செட்டில் பண்ணி கொடுத்துறேன். கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்கடி பார்த்ததில் தாராபுரம் வச்சு தாராபுரம். கருப்பசாமி, உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தோம்ப்பா.
பார்த்ததில் வந்து வீட்டு வேலை நம்ம எதிர்பார்த்த மாதிரி வேகமாக நடக்க மாட்டேது, அப்படி தானே? அதனால் நான் கொடுக்குற கனியை கொண்டு அறுத்து போட்டுரு, அடுத்த வாரத்துலேருந்து நீ கேட்டதோட வேகமாக வேலை ஆயிடும். அதே போல் நம்ம நினச்சது போல் வெள்ளாமையில் நம்ம நினச்சது போல் போடலாமா? கண்டிப்பாக போடலாம். அதுக்குண்டான ஏற்பாடு நான் பண்ணித்தரேன். அதே மாதிரி நல்ல ரேட்டும் வாங்கி கொடுத்துறேன். அதே மாதிரி வருமானத்துக்கு குறைவில்லாமல் உனக்கு உருவாக்கி தரேன். கரண்டில் வந்து இழுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கரண்டு டக்குன்னு வந்துச்சு இல்லையா? அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு வீட்டையும் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் உனக்கு நான் வேலையை அமைச்சு கொடுத்துறேன். 4 மூளைக்கு எல்லையில் கொண்டுட்டு போய் என் பேரை சொல்லி 4 மூளைக்கு உள்ளே போட்டுறணும். உள்ளே கொண்டுட்டு போய் நல்லையில் போட்டுரு. அதே மாதிரி அடுத்து 8வது நாள்லேருந்து எல்லையில், அதே மாதிரி அடுத்து 8வது நாள் நம்மளோட எதிர்பார்த்தது போலயே கடன்னு வேலையாகிடும். அதே மாதிரி வெள்ளாமையில் நம்ம நினச்சது மாதிரி நீ நினச்சது மாதிரியே போடு. அதுதான் சொல்ல, தாராளமாக போடு, நீ தாராளமாக போடு. அதுலேயும் நல்ல வருமானத்தை கொடுத்துட்றேன். அதனால போன டைமும் உனக்கு நல்ல வருமானத்தையும் கொடுத்துருக்கேன். அடுத்தது நல்ல ரேட்டு வாங்கி கொடுத்துறேன். இந்த வீட்டு வேலையும் தடுங்காது, வெள்ளாமையிலையும் பிரச்சனை வராது. நாங்கள் அறுப்பம் கூடவே வந்துடுறோம். சரியா? அடுத்த வாரம் என்ன வந்து பார்த்துட்டு போப்பா. அம்மாவாசிகளில் சித்திரை 1ஆம் தேதி அன்னைக்கு என் பாதத்தில் விளையாடுற மாதிரி 2 மாலை பாட்டில் சுட்டு வாங்கிட்டு வந்துடணும். கூடவே வரம்போ கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்தல ராசிபுரம் போயிடுச்சுப்பா. ராசிபுரம் அப்படியா? சரிப்பா. உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்ததில் இப்போ வந்து எச்ச சொன்னபடி கேட்காத மாதிரி கண்ணுக்கு தென்படுது, அப்படி தானே? அப்படிலாம் கிடையாது. அதனால் நான் பேச்சை மாற்றி சண்டையை மூட்டி விட்டு அங்கேருந்து பிரித்து கூட்டிகிட்டு வந்து நம்ம சொன்னபடி கேட்க வைக்கிறது கருப்பசாமி, கேட்க வைக்கிறது தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. போய் காலில் விழுந்துட்டு வைப்பா. நீ எதிர்பார்ப்பு போலேயே உன் பிள்ளைய சொன்னபடி கேட்க வச்சு சிக்கல் இல்லாமல் கருப்பன் காப்பாற்றி நீ சொன்ன இடத்துல அவளுக்கு திருமணத்தை பண்ணி வச்சு நிம்மதியாக உனக்கு வாழ வச்ச போதும்ல. அதனால் மாற்றிடலாம். இந்த 8 நாளில் உனக்கு அவளோட மாற்றம் உங்கள் அண்ணுக்கு தென்படும். சரியா? அடுத்த டைம் நீ வரும்போதே சொல்லுவேன், இருந்ததுக்கு இப்போ பரவாயில்லப்பா அப்படின்னு. அந்த மாதிரி கருப்பை மாற்றினா போதும்ல. அதனால் நான் கருப்பசாமி கட்டாயம் உனக்கு நான் மாற்றி அமைச்சு கொடுத்துட்றேன். அதனால் இதை கொண்டுட்டு போய் உள்ளுக்கு கொடுக்க முடியுமா? உள்ளுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுத்துரு, பகுதி நீ சாப்பிட்ரு. நீ கேட்டது போலே கருப்பசாமி உனக்கு நான் மாற்றி கொடுத்துட்றேன்ப்பா. அடுத்த வாரத்தில் என்னை வந்து பார்த்துட்டு போகணும். 8வது நாள் இங்கே வரணும். அடுத்த வியாழக்கிழமை வரும்போது நீ சொல்லணும், பரவாயில்ல அந்த மாதிரி உனக்கு மாற்றி கொடுத்துறேன். கூட வரும்போது கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்திர கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் உடம்பு தொந்தரவு அப்படின்னு. அதனால் உடம்பு தொந்தரவு கருப்பசாமி முழுசாக சரி பண்ணியாச்சு. பண்ணியாச்சா இல்லையா? பண்ணியாச்சு. அதே போல் கருப்பசாமி நமக்கு நினச்சது போல் எனக்கு ஒரு வேலை வேணும் அப்படின்னு. அதனால் நீ கேட்ட வேலையை கருப்பசாமி உனக்கு போட்டு கொடுத்துட்டேன்னா போய் காலைல விட்டுவோம். அதனால் இந்த எப்போ போய் ஜாயின் பண்ணணும்? 7ஆம் தேதி போகணும். அதனால் நான் கருப்பசாமி நீ கேட்டது போலே அதே வேலையை உனக்கு வாங்கி கொடுத்தாச்சு. அதே மாதிரி நீ அடுத்து வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமரியமாக வாழ வச்சு, அதே மாதிரி வாரிசும் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து நிம்மதியாக வாழ வச்சா போதுமா? அதனால் தானாக தேடி வருவேன். அதே மாதிரி தனி குடித்தனம் போகலாம் அப்படின்னு அவனாக கூட்டிகிட்டு போய் தானாக சேர்ந்து வாழணும். அதே மாதிரி கூட்டு குடித்தனம் அப்படின்னா உனக்கு சரி வராது இன்னொரு 2 வருட காலத்துக்கு. அதனால் இப்போ கூட்டு குடித்தனம் அவனாக வருவான். இப்போ எப்படி வராமல் இருக்கான், அதே போல் அவனாக தேடி வர வச்சு நல்லபடியாக கருப்பசாமி நம்ம ஒரு வீடு பார்த்து போயிடலாம் அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி உருவாக்கினா போதும்ல. அதனால் நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அந்த வேலையில் போய் நீ ஜாயின் பண்ணிடலாம். சரியா? எந்த பிரச்சனையும் வராது. இதுக்கு முன்னாடியே ஒரு வேலை தற்காலிகத்துக்கு உனக்கு போட்டு தரேன், அதனால் டெம்பர் வழியாக நீ போ அப்படின்னு. அதில் எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பம் போக வச்சுங்கள. அதே போல் இந்த வேலையும் நீ கேட்டதே உனக்கு அமைச்சிருக்கேன். அதனால் அதுலேயும் எந்த இடைஞ்சலும் வராது. அதனால் எனக்கு சித்திரை 1 அந்த அன்னைக்கு எனக்கு ஆமாப்பா கனியில் ஒரு மாலை, என் பாதத்தில் விலகிற மாதிரி எனக்கு ஒரு 3 மாலை, என் பாதத்தில் விலகிற மாதிரி 3 மாலை, கனியில் ஒரு மாலை. நீ கேட்டதையே எனக்கு செஞ்சு விட்ட. அதே மாதிரி அந்த வேலையும் நிம்மதியாக இருக்கணும். அதே மாதிரி நிம்மதியாக சந்தோஷம் பிரியமாக என் கணவரோடு போய் சேர்ந்து தனி குடித்தனம் போய் ஆடி முடிஞ்சு ஆடி மாதம் வர்றதுக்குள்ளே உனக்கு நான் சேர்த்து வச்சுறேன் அதையும். சரியா? அப்புறம் ஆடி அமாவாசை எனக்கு கேட்குறது செஞ்சிடணும். உப்பு இதை மட்டும் செஞ்சிடும். சரியா? கருப்பம் கூட வரப்போ இப்போ வந்து உடல்நிலையில் ஒன்று புதுசாக ஒரு பிரச்சனை இருக்கா இல்லையா? அப்போ சொல்லணும்ல, அந்த புது பிரச்சனை மருத்துவம் இல்லாமல் உனக்கு சரி பண்ணால் போதும்ல. இந்தா இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு, அந்த பிரச்சனையும் உனக்கு வராது. கூட வரம்போ கருப்பசாமி மறுபடி உடுமலைப்பேட்டை வச்சுப்பா. உடுமலைப்பேட்டை. அதனால் கருப்பசாமி ஓடி போய் உங்கள் கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்துட்டு வந்ததில் கருப்பசாமி அந்த இடத்துலேருந்து மண் மட்டும் கிடைக்குமாப்பா?
என்ன பிரச்சனையாக கிடக்குது? என் அப்பா பேச வேண்டியது சொத்து வரணும். அது அந்த இடத்துலேருந்து மண் மட்டும் கொஞ்சம் வேணும். கிடைக்குமா? சரிங்க சார். எடுத்து வர முடியுமா? எந்த நிறைய பக்கம் இருக்குதுங்க சார். எனக்கு ஏதோ ஒரு இடத்துல மட்டும் எடுத்துகிட்டு வா. சரிங்க. சரியா? உனக்கு உன் பக்கம் எந்த பக்கம் வரணும்னு உனக்கு தோணுது அந்த இடத்துலேருந்து உனக்கு எடுத்துகிட்டு வா. சரியா? நிறையா பக்கமெல்லாம் வேண்டாம், ஒரே ஒரு இடத்துல மட்டும் எடுத்துகிட்டு வா. நீ கேட்டது போலயே கருப்பசாமி எண்ணி 5 மாதத்துக்குள்ளே அவங்களே கூப்பிடுவாங்க. சரியா? கூப்பிட்டு நீ கேட்டது போல் நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி வேணுங்கிறத நமக்கு வர வேண்டியதை உனக்கு வாங்கி கொடுத்துறேன். சரியா? அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா, கடனை கட்டுறதுக்கெல்லாம் நீ கவலையே பட வேணாம். அதுக்கெல்லாம் ஒரு வழியை கொடுத்து நான் கருப்பசாமி பசங்களை நல்லபடியாக செட்டில் பண்ணி 4 பேருக்கு போல் மதிக்கிற மாதிரி கருப்பசாமி உருவாக்குறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குப்பா. அதனால் நம்ம இருக்கிற இடத்துல வேறு ஏதாவது சிக்கல் இருக்கா? எந்த சிக்கலும் கிடையாது. நேர காலம் மட்டும்தான் சரியில்லை. அதனால் இதுக்கு வேண்டி அதை பண்ணிட்டா இதை பண்ணிட்டான்லாம் கவலைப்பட வேணாம். உனக்கு தேவை கடனை நல்லா கட்டணும். நான் கேட்குறதுக்கு மட்டும் பதில். உனக்கு நல்லபடியாக கடனை கட்டணும். அதே மாதிரி நல்லபடியாக எல்லோரும் சந்தோஷம் பிரியமாக வாழணும். அதே மாதிரி நமக்கு வர வேண்டியது வரணும். தேவையில்லாத மருத்துவ செலவு வரக்கூடாது. அவ்வளோதானே? அதனால் அடுத்தவன் செஞ்சு வச்சுட்டான், இல்லை அதை பண்ணியிருக்கிறான் இதை பண்ணிக்கிறான்னு நீ இன்னையோடு அந்த கவலையெல்லாம் விட்டுரு. நான் கொடுக்குற ஒரு 3 கனி கொடுத்து விட்றேன். அது கூட கோமையை மட்டும் கலக்கிடு. கலக்கி வீடு வாசல் எல்லாம் சுத்தப்படுத்திடு. கருப்பசாமி எனக்கு தாயின் தகப்பனா கூட வரணும் அப்படின்னு கொண்டுட்டு போய் இந்த கனியை கொண்டு நிலவாசப்படியில் கட்டிடு. சரியா? இதை கொண்டு நிலவாசப்படியில் கட்டிடணும் என் பேரை சொல்லி. இதை கொண்டுட்டு போய் 3ஐயும் புழிஞ்சிடணும். புழிஞ்சு கோமயத்தோட கலக்கி வீடு வாசலெல்லாம் இன்றைக்கே சுத்தம் பண்ணிடணும். சுத்தம் பண்ணிவிட்டு எனக்கு வந்து எண்ணி 11 மாதம் நீ சொன்னதை போல் 11 மாதத்தில் நீ கடனை கட்டிடலாம். சரியா? உனக்கு வருமானத்துக்கு குறவு இல்லாமல் கொடுத்துட்றேன். பசங்களை பற்றியும் கவலைப்பட வேணாம். எல்லாம் கருப்பை நான் கூடவே இருந்து காப்பாற்றி கொடுத்துறேன். நான் தான் சொல்கிறேனே, படித்த படிப்புக்கு வேலையும் கிடச்சிடும். நீ அதெல்லாம் பயப்படவே வேணாம்.